வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது. சந்திர பகவானுடைய விசேஷம் என்ன? தேயும் வளரும். அப்படின்னா சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க மனசு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. திடீர்னு ரொம்ப உற்சாகம் இல்லாமல் போயிடுவாங்க. யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் ரோகிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29, திங்கட்கிழமை பிறந்தவரா? நீங்கள் எல்லாருமே சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இன்னைக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்கள், அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. உங்களுடைய மனச்சோர்வு, இப்போ நாங்கள் சொன்னோமே, இவங்க எல்லாருக்குமே அர்த்தம் இல்லாமல் ஒரு மனச்சோர்வு வரும். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பண்ணி அப்படிங்கிற ஒரு விரக்தி வரும். அர்த்தம் இல்லாமல் வரும். அர்த்தத்தோடு வந்தால் பரவாயில்ல, பெரிய வெற்றி கிடைக்கும் போது கூட இவங்க இப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது மாறுவதற்கு, அதாவது மனச்சோர்வு மாறுவதற்கு இந்த நெய் தீப வழிபாடு முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமா அல்லது கடகம் மகரமா அல்லது கடகம் கும்பமா, கட்டாயம் கோயிலில் போய் இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உடம்புல அசதி, சோர்வு, ஒரு வெறுப்பு, ஒரு விதமான நமைச்சல், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம், இதெல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் திரிசூலமே போற்றி, திரிசூலமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். உங்களோட பலம் என்ன? தைரியம், தாராள மனப்பான்மை. எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க. ஏன்னா உங்களை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும். எனவே அதுவெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். வீண் செலவுகள் இருக்காது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான திசை தெற்கு வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, ஏமாற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை. மனதிலே அதனாலே வருத்தம் வரும். எப்படி குறைப்பது, தப்பிப்பது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் பழனியே போற்றி, ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாளுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். உங்களோட பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம். உங்களோட இன்னொரு பலம் ஞாபக சக்தி, இன்னொரு பலம் புத்தி கூர்மை, இன்னொரு பலம் பொறுமை. இதுவே பலவீனமாகவும் ஆகும், அளவுக்கு அதிகமாக போயிட்டாலோ அல்லது தேவையில்லாத இடத்துல காட்டினாலோ. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, கலக்குறீங்க, சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் வெற்றி. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும். உங்களோட பலம் என்ன? விடாமுயற்சி, தைரியம், அளவிற்கு மீறிய தைரியம், பிடிவாதம். ஒத்துக்கவே மாட்டீங்க தோல்வியும் ஒத்துக்க மாட்டீங்க, தோல்வி அடைஞ்சாலும் தோல்வின்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, வெற்றி. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற பண செலவு,
தேவையற்ற நேர செலவு ஏற்படும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. மனசு நிம்மதியாக இருக்குது. வீண் செலவு கிடையாது. மனசு சலனம் இல்லாமல் இருக்குது. திடமாக இருக்குது. தெளிவாக இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க எங்க கண்ணே பட்டுருங்க. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற பிரயாணம், தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் இருக்கு. அப்போ எப்படி தப்பிக்கிறது? எதை இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், எதை தள்ளி போடலாங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி, நவதுர்கையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, கலக்கலான மகத்தான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதம், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்ல நாள். கலக்குறீங்க. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, பிடிவாதம் அது ஜெயிக்கும். நிதானம் அதுவும் ஜெயிக்கும். நல்ல குணங்களுமே நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. அது அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லதாங்க செஞ்சேன், அவர் ஏங்க திட்டுறாரு அப்படிம்பீங்க. ஏன்? கிரக நிலைகள் நல்லா இல்லை. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கு, வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சும்மா பிரமாதங்க, குதூகலமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம், வெற்றி அடைவீர்கள். பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம் என்ன? தைரியம். அதே சமயத்தில் வேகம், விவேகம். விவேகமான வேகம், வேகமான விவேகம், இது ரெண்டும் தான் நீங்க. வித்தியாசமான கலவை. பிரமாதமான வெற்றி இன்றைக்கு உங்களுக்கு. என்ன வயது இருந்தாலும் சரி, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 3 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன சொல்றது? ஓம் ஓம் காயத்ரி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலண்டரில் போட்டிருக்கு சார், அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, அடுத்த நட்சத்திரத்துக்கு நாளைக்கு. அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை தவறு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மாசத்துக்கு 3 நாளைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டமம் வரும். இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9 முதல் 10:30 வரை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.